गाइस இன்னைக்கு கோயம்புத்தூர் திருச்சி ரோட்ல இருக்கக்கூடிய ஜெயகிருஷ்ணா நெக்ஸா ஷோரூமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்க வந்து நிறைய பேர்த்தால விரும்பப்படுற ஒரு கார், யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு கார், டைனி பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிம்னியை காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அந்த வண்டி வந்து எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ வேரியன்ட்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அது வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆன் ரோட் காஸ்ட் வருது, எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எல்லா தகவலும் வந்து இதில் சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டியை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவும் வந்து பண்ணி பார்க்க போகிறோம். அது வந்து ரோடில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஆஃப் ரோடு கிடச்சிச்சு அப்படின்னா அதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்காக வண்டி வந்து இங்கே ரெடியாக வந்து இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் காரை தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் ஜிம்னியை பற்றி. அப்படி போடும்போது நிறையா பேர் வந்து பண்ணியிருந்த கமெண்ட்ஸை பார்த்தா கம்ப்ளீட்டாக இதெல்லாம் தார் கிட்டேயே வராது, அதே மாதிரி வந்து தார் தான் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வண்டியை வந்து நம்ம தார் கூட கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து தாரில் இருக்குது. கிட்டத்தட்ட 2 லிட்டர் இன்ஜின்லேருந்து 2.2 லிட்டர் இன்ஜின் வரைக்கும் தாரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வண்டியோட வெயிட் அப்படின்னு சொல்லி பார்த்தா 1.25 டன்னு வந்து வருது. ஆனால் அதே சமயத்தில் இந்த வண்டியை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மாருதி சுசுகிலேருந்து கொடுத்துருக்கூடிய இந்த வண்டி கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் இன்ஜினோட கிட்டத்தட்ட 134 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட ஓவரால் வெயிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிகபட்சமாக 1.25 டன் தான் வந்து வருது. இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஃபேமிலிக்கும் சூட்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மாருதி சைடில் திங்க் பண்ணி கொடுத்த ஒரு வண்டியாக தான் இந்த வண்டியை நான் பார்க்குறேன். அப்படி தான் நம்ம எல்லாரும் வந்து பார்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ தார் வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்ஸ்லேருந்து கூர்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் இருக்குது, அந்த வண்டி கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா அதுவும் கிட்டத்தட்ட 300 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆஃப் ரோடு வண்டிகளில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த வண்டியோட டார்க்கை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதிகபட்ச டார்க் வந்து அந்த வண்டி எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்து தான் அந்த செக்மெண்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாமே தவிர்த்து தார் கூட வந்து இந்த காரை வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? முதல்ல இந்த காரோட ஃப்ரண்ட்லேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியோட போனட் பாருங்கள், எனக்கு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குன்னு பாருங்கள். அது போக நல்ல ஒரு பாக்ஸியான ஒரு லுக் வந்து நமக்கு தெரியுது. முன்னாடி வந்து வைப்பர் வாஷர் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அது போக முன்னாடி இருக்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா இந்த கிரில்லே வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெட்ரோ ஸ்டைலில் வரக்கூடிய சர்க்குலர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த வண்டியை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் எவ்வளோ வேரியன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டு வேரியண்ட்டு தாங்க. ஒன்று ஜீட்டா, இன்னொன்று வந்து ஆல்ஃபா. இன்றைக்கி வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபான்ற வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த ஜீட்டாவில் பார்த்திங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோலு, அது போக வந்து உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் வராது, ஃபாக் லாம்ப்ஸ் வந்து வராது, அதே மாதிரி ஹெட்லைட்டுக்கான வாஷர்ஸ் வந்து வராது. அதனால் சரி ஓகே நம்ம எடுத்துகிட்டு வர்றது ஒரு டாப் எண்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபாவில் மேனுவல் வேரியண்ட் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த 2 வேரியண்ட்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு. இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபாவில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி. ஸோ இப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ரகுடான ஒரு போல்ட்டான ஒரு ஃபேஸ் டிசைன் வந்து இருக்குது. ரெட்ரோ ஸ்டைலில் வந்து ஒரு சர்க்குலர் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஹெட்லாம்ப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஹெட்லைட்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வாஷர் வந்து 2 சைடுமே வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, 4 ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக நல்ல ரொபஸ்டான ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஸ்கிட் பிளேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல வருது. 2 சைடும் வந்து சின்னதாக டர்ன் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கைஸ் இந்த ரொபஸ்டான காரை வந்து பவர் பண்ணக்கூடிய இன்ஜின் வந்து இதுதான். இதை பாருங்கள், இதில் வந்து K15B சீரிஸ் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 1.5 லிட்டர் இன்ஜினு, 1497 சிசி இன்ஜினு. இது அதிகபட்சமாக 77.1 கிலோவாட் பவரையும் அதே மாதிரி 134.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்டது தான் இந்த வண்டியில் கொடுத்துருக்கக்கூடிய நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின். ஸோ இந்த வண்டிக்கு இந்த பவர் வந்து பத்துமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து கமெண்ட்ஸில் நிறையா வீடியோக்கள் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம தாரை வந்து கம்பேர் பண்ணி பேசுகிறதுனால தான் இந்த ஒரு டவுட் வந்து நார்மலாக இல்லாதவங்களுக்கும் வந்து அந்த கமெண்ட்ஸை பார்த்தோன்னா உருவாகிடுது. இப்போ தார் அப்படிங்கும்போது அது 1.25 டன் வந்து வருது அதோட கர்ப் வெயிட் அப்படின்றது. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா 1.25 டன்னு தான். அது மட்டும் இல்லாமல்
இதில் கொடுத்துருக்கக்கூடிய 4x4 வீலுக்கான டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்ஜினியரிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அது போக பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்குது K15B சீரிஸ் இன்ஜின் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி K15C சீரிஸ் இன்ஜினும் ஒன்று இருக்குது. அது என்ன K15B அப்படின்னா, இதில் கொடுத்துருக்கிறது மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் வந்து இந்த சிலிண்டர்ஸ்க்கு வந்து ஆக்ட் ஆகும். அதுவே K15C அப்படின்னா அதில் வந்து டுவல் ஜெட் இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று தான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ இதில் கொடுத்துருக்கிறது மல்டி பாயிண்ட் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் தான் வந்து இதில் வருது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது போக நார்மலான பேட்டரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிரேக் ஃப்ளூயிடு, இந்த சைடு வைப்பருக்கான ஃப்ளூயிடு வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியேட்டருக்கான கூலண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா, நார்மலாக நம்ம பானெட்டை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இன்ஜின் அப்படின்றது இந்த ஒரு ஓரியன்டேஷனில் தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஓரியன்டேஷனில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கேம் சுற்றும் போது டைரெக்டாக வந்து கனெக்டிங் ஷாஃப்ட் எடுத்து ரியர் வீல் டிரைவாக வந்து கீழே ஷாஃப்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே வந்து இந்த இன்ஜினோட ஓரியன்டேஷனும் இந்த விதத்தில் வந்து அமைச்சிருக்காங்க உள்ள. அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி கீழே பார்க்கும்போது இன்ஜின் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தா டேரெக்டாக வந்து கீழே சேசிஸில் வந்து மவுண்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து லேடார் ஃப்ரேம் சேசிஸ் வந்து வருது. அதாவது லேடார் ஃப்ரேம் சேசிஸ் அப்படின்னா பாடி ஆன் ஃப்ரேம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த பானட்டோட மேலேயே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ஒரு கிட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இதில் சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்து அட்வென்ச்சர் கிட் அப்படின்றதுல வரும். வண்டி வந்து ஆல்ஃபா வேரியண்ட்டு, இதில் அட்வென்ச்சர் கிட்டை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உள்ளே ஆட் ஆகிருக்கும். அது என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த பானட்டில் பார்த்தா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிட்டாக இருக்கட்டும், அது போக ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குல்ல இது, அது போக இந்த ஸ்கிட் பிளேட்டு, அப்புறம் மேலே இருக்குது பார்த்தீங்களா அந்த ரூஃபில் வந்து ஒரு கேரியர் ஒன்று இருக்குது, அது போக இந்த சைடில் இருக்கக்கூடிய மிரரில் வரக்கூடிய இந்த செக்கர்டு ஷீட் மாதிரி ஒரு கிட்டு வந்து மாட்டியிருக்காங்கல்ல இதெல்லாமே வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் கிட்டில் வருது. சைடில் வர ஸ்டிக்கரிங்கு இதெல்லாமே வந்து அட்வென்ச்சர் கிட்டில் வரும். ஒரு வண்டி ஆஃப் ரோடு வண்டியாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறதுக்கு 3 முக்கியமான ஆங்கிள் வந்து இதில் முக்கியம். ஒன்று வந்து அப்ரோச் ஆங்கிள், இன்னொன்று ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள், இன்னொன்று டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்றது. ஸோ அதை பொறுத்து தான் வந்து இந்த வண்டி எந்த அளவுக்கு ஆஃப் ரோட் பண்ணும், ஆஃப் ரோட் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முதல்ல அந்த அப்ரோச் ஆங்கிள்னா என்ன, ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள்னா என்ன, பின்னாடி வந்து டிபார்ச்சர் ஆங்கிள்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ரோச் ஆங்கிள் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளோ ஒரு ஸ்டீப்பில் ஏறினா நம்மளால் வந்து மேலே கீழே கிரவுண்டில் வந்து இந்த பம்பர் டச் ஆகாமல் மேலே ஏற முடியும் அப்படின்றத வந்து அப்ரோச் ஆங்கிளாக வந்து சொல்கிறோம். இந்த ஜிம்னிக்கு பார்த்திங்க அப்படின்னா 36 டிகிரி வந்து அப்ரோச் ஆங்கிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள் அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஒரு மேலே ஒரு ஃப்ளோரில் வந்துட்டுருக்கோம், அதுலேருந்து ரேம்பில் இப்படி கீழே இறங்குறோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு ஷார்ப்பான ஒரு கார்னர் கீழே வந்து டச் ஆகாமல் இருக்கணும்னா அது வந்து என்ன ஆங்கிளில் வந்து இருக்கணும் அப்படின்றத வந்து மீன் பண்ணுது. இந்த வண்டிக்கு 24 டிகிரி வந்து ரேம்ப் பிரேக் ஓவர் ஆங்கிள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்ரோச் ஆங்கிள் வந்து ஒரு வண்டிக்கு ஸ்டீப்பில் ஏறுறதுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டீப்பில் இருந்து கீழே இறங்கி ஃப்ளாட் சர்ஃபேஸுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் பம்பர் வந்து கிரவுண்டில் எந்த அளவுக்கு டச் ஆகாமல் இருக்குது அப்படின்றது அந்த டிபார்ச்சர் ஆங்கிள் தான் வந்து முடிவு பண்ணுது. இந்த வண்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா 46 டிகிரி வந்து டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது இருக்கிறதுனால அந்த ஒரு ஸ்டீப் விட்டு கீழே இறங்கும் போது பக்காவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் வந்து அலாய் வீல்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஆல்ஃபா அப்படின்ற வேரியண்ட்டில் பார்க்கும்போது லைட்டாக வந்து ஒரு பிளாக்கிஷ் கலரிலான இந்த அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 195க்கு 80 R15 இன்ச்சு டயர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது போக ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வரும், ரியரில் வந்து ட்ரம் பிரேக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸு 210 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் நல்ல ஒரு பாக்ஸியான ஒரு டிசைன் வந்து பார்க்க முடியுது. அது போக பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இது லேடர் ஆன் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த சைடு பார்க்கும்போது சேசிஸ் நமக்கு நல்லா விசிபிளாக வந்து தெரியுது பாருங்கள். ஸோ ஒரு ரக்கடான ஒரு ஏரியாக்குள்ளே வந்து ஓட்டுறோம் அப்படிங்கும்போது இந்த லேடர் சேசிஸாக இருக்கட்டும், அதாவது லேடர் சேசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பாடி ஆன் ஃப்ரேம் வண்டி பார்த்திங்க அப்படின்னா பக்காவாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு சேசிஸ் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். அது போக டோயிங் ஹூக் வந்து இந்த இடத்துல பின்னாடி வந்து அதிலே வந்து வெல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சைடு டிசைன். இந்த இடத்துலையும் வந்து செக்கர்டு ஷீட் மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சஸ் பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் பெருசாக வந்து இருக்க மாதிரி ப்ரொஜெக்டடாக வண்டியிலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது. இதெல்லாமே வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது. அதே மாதிரி டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் சென்சார் இருக்குது. அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய விண்டோ கிளாஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டான விண்டோ கிளாஸஸ் தான் வந்து வருது. அது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பாக்ஸியான ஒரு ஷேப் இருக்க மாதிரி வண்டியை நமக்கு காட்டுது. ரியர் விண்டோ இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் இந்த ஹாஃப் போர்ஷன் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகும்.
இது வந்து ஃபிக்ஸ்டு கிளாஸாக கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ்டு கிளாஸாக இருக்குது. ஸோ இப்போ வண்டியோட பின்னாடி டெயில் லைட்ஸ் எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே எல்இடி. அது போக ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்து இந்த இடத்துல இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். நம்பர் பிளேட் ஹோல்டரு, அதுக்கான லைட் வந்து கீழே இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னின்ற பேட்சிங் வந்து உங்களால் பார்க்க முடியும். ரெக்கோ சென்சாரு. டோரை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக கை வைக்காமல் மேஜிக் மாதிரி வருது. அதாவது எஃபோர்ட்லெஸ்ஸாக நம்மளால் இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. நுமாட்டிக் சிலிண்டர் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டோரை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அதாவது ஒரு முன்னாடி வந்து ஒரு டவுன் ஹில்லில் வந்து நம்ம நிற்கிறோம் அப்படிங்கும்போது கூட டோரை எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஈவன் அங்கே இருக்கக்கூடிய வீலோட சேர்த்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து எஃபோர்ட்லெஸ்ஸாக ஓப்பன் பண்ண முடியும். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டீஃபாகர் இருக்கிறத வந்து இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டீஃபாகரும் இந்த வண்டியில் வந்து வந்துடுது. ஸோ அது போக இதில் கொடுத்துருக்கிறது 208 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 50-50 ஃபோல்டபுள் சீட்ஸ் வந்து ரியர் சீட்ஸ் வந்து வருது. இன்கேஸ் வந்து அதை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 332 லிட்டர் டோட்டல் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்கள் எவ்வளோ லக்கேஜ் வேணாலும் பின்னாடி வந்து ஃபில் பண்ணிவிட்டு நம்மளால் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இந்த டிசைனை வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் சீட்டில் என்னென்ன இருக்குன்றது அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கேம்பிங் பண்ணுறீங்க, ஒரு ஒயர் வந்து அதிலேருந்து பவர் சப்ளை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு 12 வோல்ட் போர்ட் வந்து இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் உள்ள பல்ப் இருக்குது. ஸோ ஒரு பூட் லைட்டும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஜாக்கி, அதுக்கான டூல்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நார்மலாக நம்ம கியர் போடுற இடத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு குட்டியாக ஒரு லிவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து நம்ம ஆல் கிரிப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த வண்டி வந்து 4x4ஆகவும் ஆக்ட் ஆகும், இல்லைன்னா வந்து 2 வீல் டிரைவாகவும் வந்து ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கக்கூடிய 2H அப்படின்றது 2 ஹை அப்படின்னு அர்த்தம், 4H அப்படின்றது 4 ஹை அப்படின்னு அர்த்தம், அதே மாதிரி 4L அப்படின்றது 4 லோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு டிரைவிங் வந்து பண்ணுறீங்க, சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க, இல்லை ஹைவேஸில் வந்து போகிறீங்க, நார்மலாக ஆஃபீஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், ஊருக்கு போகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு ஹையான ஒரு ஸ்பீடில் போகும்போது 2Hல வந்து போட்டுப்பீங்க. அப்போ வந்து 2 வீல் டிரைவில் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி நார்மலாக ஹையான ஒரு ஸ்பீடில் வந்து போகிறதுக்கு இந்த கியர் வந்து நார்மலாக நீங்கள் வச்சுக்கலாம். அதுவே இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து இழுத்தீங்க அப்படின்னா அது 4Hக்கு வந்து மாறிடும். இதுக்கு கிளச்சை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து ஓவரால் ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு கீழே வந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த 4Hக்கு வந்து நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதாவது 4 ஹைன்னு அர்த்தம். அதாவது 4 வீல் டிரைவும் வந்து ஆக்ட் ஆகும், அதே மாதிரி ஒரு ஹையான ஸ்பீட்லேயும் போகக்கூடியது தான் இந்த ஒரு கியர். இன்கேஸ் உங்கள் கார் வந்து ஒரு மட்டியான ஒரு ஸ்லஜ்ஜியான ஒரு ரோட்டில் வந்து போகுது அப்படிங்கும்போது, இல்லைன்னா வந்து ஒரு ராக் கிளைம்பிங், மைல்டான ஒரு ராக் கிளைம்பிங் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த கியரை கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து தள்ளினீங்க அப்படின்னா 4L அப்படின்றது விழுந்துடும். அதாவது 4 வீல் டிரைவ் தான், ஆனால் லோ ஸ்பீடில் வந்து ரன் ஆகாத 4L அதில் வந்து ரன் ஆகிற மாதிரி மாறி. இதை தான் வந்து ஆல் கிரிப் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாருதி சுசுகி சைடில் இருந்து. இது ஒரு ப்ராப்பரான ஒரு பக்காவான ஒரு ரீஇன்ஜினியரிங் பண்ணுன ஒரு விஷயமா வந்து, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு வந்து இதே வண்டி லான்ச் ஆகிருக்கு. பட் ரீஇன்ஜினியரிங் பண்ணி நம்ம ஃபேமிலிஸ்க்கும் செட் ஆகிற மாதிரி, அதேமாதிரி மைல்டான ஆஃப் ரோடே பண்ணாதவங்களையும் வந்து ஆஃப் ரோடுக்கு வந்து வாங்க பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிற வகையில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேமிலி யூஸ்க்கும் செட் ஆகும், அது போக இந்த மாதிரி ஆஃப் ரோடுக்கும் வந்து செட் ஆகிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டக்குன்னு ஸ்டீரிங் லாக் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டீரிங் லாக் வந்து இந்த வண்டியில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது போக இந்த டிரைவர் கன்சோலில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்டு, நல்ல ஒரு மெக்கானிக்கல் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்டாக இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போதே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து ரெட்ரோ டைப்பில் இருக்குது. ஒன்றா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிராப் ஹேண்டிலுக்கு சைட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலன்கியோட ஹெட் மாதிரி இருக்கும் இந்த டிசைனு. அது போக ப்ளோவர்ஸோட ஹெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டுவல் டோன் ஃபினிஷில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஒரு காப்பரிஷ் கலரில் ஃபினிஷ் வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் பேக் வந்துடுது. அதே மாதிரி ஏர் பேக்கை பற்றி சொல்லணும்னா இதில் வந்து ஒரு 6 ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் ஸ்டீரிங் வீலில் டிரைவருக்கு பக்கத்தில் ஒரு ஏர் பேக்கு, அது போக இந்த கர்டைன் ஏர் பேக் வந்து 2 சைடும் வந்துடும். அது போக இந்த 2 சீட்லேயும் சைடில் வந்து உங்களுக்கு ஏர் பேக் வர மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. 6 ஏர் பேக் வந்து இதில் வருது. ஸோ இதுதான் வந்து க்ளவ் பாக்ஸ். ஸோ இந்த வண்டியோட க்ளவ் பாக்ஸோட ஸ்பேசிங் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னு வந்து ஸ்டீரிங் லாக் வந்து அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த டிரைவர் சைடுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா
ஹெட்லைட் லெவலர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் ஹெட்லைட் வாஷர் வந்து இருக்குது. அது போக ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்றது உங்களுக்கு வேணுங்கும் போது ஆன் பண்ணி வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக 2 டம்மி ஸ்விட்ச் வந்து இதில் இருக்குது. இன்கேஸ் ஸ்விட்ச் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆட்டோ ஃபோல்டபுள் ரியர் வியூ மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா பட்டனு. ஸோ இந்த பட்டனை நான் ரைட் சைடில் வந்து இருக்க விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பட்டனை வந்து ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ ஆட்டோ ஃபோல்டபுள் ரியர் வியூ மிரர் தான் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது போக சைடு மிரர்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து இருக்குது. ஸோ இது வந்து உங்களால் பார்க்க முடியும். அது போக இதுதான் வந்து ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு வால்யூம் பட்டன் வந்து டாகிள் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. சாங்ஸை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இன்ஃபோ சுவிட்ச், அது போக மியூட் சுவிட்ச் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து இதில் இருக்குது. அது போக க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீடை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறதுக்கான பட்டன்ஸு, டாகிள் சுவிட்ச் மாதிரி, கேன்சல் பட்டனு, அது போக ஒரு டம்மி சுவிட்ச் வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். சென்டரில் தான் வந்து உங்களுக்கு ஹாரன் வந்து கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கட் பண்ணுறதுக்கு, அது போக வாய்ஸ் அசிஸ்ட் வந்து இருக்க மாதிரி இந்த சைடு ஒரு பியானோ பட்டன் மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். என்னைய ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளஸ்டர் தான், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வந்து நல்ல ரெட்ரோ ஸ்டைலில் வந்து ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அனலாகில் உங்களுக்கு டாக்கோமீட்டர் வருது. அதே மாதிரி ரைட் சைடில் அனலாகில் உங்களுக்கு கிலோமீட்டர் பர் அவர் பார்க்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் எம்ஐடி மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வந்து இருக்கு. அது வந்து சின்ன ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ ஃபியூவல் லெவல் இருக்குது, அது போக எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குன்ற ஓடோமீட்டர் ரீடிங்கு, அது போக உங்களுக்கு நார்மலாக ட்ரிப் பி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த சென்டரில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்க்க முடியும். இன்ஸ்டன்ட் ஃபியூவல் எக்கனாமி வந்து உங்களுக்கு காட்டுது. அது போக ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி வந்து காட்டுது. ரேஞ்ச் வந்து இன்னும் எவ்வளோ இருக்க ஃபியூவலுக்கு எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது காட்டுது. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து எவ்வளோ நம்ம மெயின்டைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது காட்டுது. அதே மாதிரி டிரைவிங் டைம் வந்து எவ்வளோ நேரம் டிரைவ் பண்ணியிருக்கோம், லாஸ்ட் டிரைவிங் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதில் காட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. 9 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேர்டு டிவைஸ் அப்படின்ற ப்ளூடூத் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. அது போக கிளஸ்டரில் காட்டக்கூடிய விஷயங்களான ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமி, அது போக ரேஞ்ச் எவ்வளோ போகும் அந்த மாதிரி விஷயங்களும் இதில் வந்து காட்டுது. மேலே டைம் காட்டுது. அது போக இதில் வந்து உங்களுக்கு வந்து அக்வாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் கிடைக்குது. இது வந்து கார்ப்ளே ப்ளஸில் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரலு இல்லைனா அக்வாஸ்டிக் டைனமிக்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமாக வந்து இருக்குது. அது ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதத்தில் வந்து சவுண்டோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது போக நார்மலாக எஃப்எம் வந்து இருக்குது. இந்த சைடு வந்து உங்களுக்கு டைம் அண்ட் டேட் வந்து உங்களுக்கு காட்டுற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே டைமில் 3 மொபைல்ஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் வந்து ஒருத்தர், அது போக ஆப்பிள் கார்ப்ளேயில் ஒருத்தர், ப்ளூடூத்தில் ஒருத்தர் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 3 பேர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இந்த இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹசார்ட் லைட்டுக்கான சுவிட்ச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி ப்ளோவர் வந்து 2 இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஏசியோட கண்ட்ரோல்ஸ், ப்ளோவரோட கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் ரியர் டிஃபாகருக்கான பட்டன்ஸு, அது போக ஆட்டோ ஏசி மோடு வந்து மாற்றுறது. ஸோ அதாவது ஏசியோட த்ரோ வந்து எங்கே இருக்கணும் அப்படின்ற மோட்ஸ் வந்து இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களால் மாற்றிக்க முடியும். அது போக ஏர் இன்டேக் வெளியே இருந்தால் இல்லை உள்ள ரீசர்க்குலேஷனா அப்படின்றதுக்கான பட்டனு, ஏசிக்கான பட்டன் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாகல் சுவிட்ச் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அது டாகல் சுவிட்ச் மாதிரி இல்லை, ஒரு சின்ன பியானோ பட்டன் மாதிரி இருக்குது. இது டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கவருக்கு சைடில் இருக்க விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பவர் விண்டோ சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களால் பார்க்க முடியும். அது போக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டவுன் ஹில் பண்ணும்போது இந்த பட்டனை போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ட்ராக்ஷன் கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா டிரைவர் விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்கில் ஒரு சிங்கிள் டேப்பில் உங்களுக்கு வந்து ஓப்பன் க்ளோஸ் வந்து பண்ணிக்க முடியும், அதுக்கான பட்டனு. அது போக கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கப் ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்லாட் மாதிரி இருக்குது. அதில் வந்து உங்களோட கீயை வந்து வச்சுக்கலாம். அது போக வேறு ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஏதாச்சும் பொருள் இருந்ததுன்னா வச்சுக்கலாம். மொபைல் ஃபோன் வந்து வைக்க முடியாது. அது போக இதில் பார்த்திங்க அப்படின்னா 5 ஃபார்வர்டு 1 ரிவர்ஸ் இருக்க மாதிரி இந்த கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இந்த சைடு வந்து நான் சொன்ன அந்த ஆல் கிரிப் ப்ரோன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன லிவர் வந்து வருது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 டம்மி சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பவர் விண்டோஸை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு, பின்னாடி ரியர் பவர் விண்டோஸ் வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கான சுவிட்சு. அது போக இங்கே இருக்கக்கூடியது வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரியர் விண்டோஸை வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதுக்கான சுவிட்சஸ். இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு 2 பாட்டில் ஹோல்டர் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இந்த டிரைவரோட சன்ஷேடை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா மிரர் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சென்டரில் ஒரு இன்சைட் ரியர் வியூ மிரர், அதுவும் மேனுவலாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க.
ரூஃபில் வந்து ஒரு லைட்ஸ் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஹாலஜன் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வேறு இந்த இடத்துல வந்து எதுவும் இல்லை. இங்கே டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கவருக்கும் ஒரு சன்ஷேடு அதில் வித் மிரரோட வந்து கொடுத்துருக்கிறத நம்மளால் பார்க்கலாம். ஸோ டோர் அன்லாக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க நாபு. அது போக அதை சுற்றி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ராப் பண்ண ஒரு ஃபினிஷ் மாதிரி இருக்குது. இந்த சைடு சின்னதாக வந்து ஒரு டாக்குமெண்ட் ஹோல்டர் மாதிரி ஒன்று சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் போஸ் ஏதாச்சும் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம், மொபைல் வைக்கணும்னா வச்சுக்கலாம். இதே மாதிரி ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு 12 வோல்ட் போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களை அடாப்டர் ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லிக்கலாம். யூஎஸ்பி போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள ஸ்டெப் அப் ஆகும்போது இந்த இடத்துல வந்து ஜிம்னி அப்படின்ற ஒரு பேஜிங்கு எல்இடியில் வந்து லைட் எரியிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. அந்த நேம் பேஜிங் வந்து இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க ஃபியூவல் டேங்கை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் ஒரு 40 லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் சொல்ல மறந்துட்டேன் அப்பலையா, பட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது போக இந்த டிரைவர் சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இல்லை, பட் வந்து ரிக்ளைனிங் சீட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் முன்னாடி வந்து எனக்கு ஏற்ற மாதிரி சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். என்னோட லெக் ரூம் வந்து இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள். இன்னொரு முக்கியமான மேட்டர் என்னென்னா, இந்த ரூஃபில் உங்களுக்கு ஒரு பிளைனான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்கலாமே, ஏன் அங்கங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளியே தெரியுது அப்படின்னு பார்த்தா, மேலே வந்து ரோலோவர் பார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பைப் ஸ்ட்ரக்சர் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பைப், நல்ல ஒரு ஸ்டட்டியான ஒரு பைப்பே வந்து மேலே ட்ராவல் ஆகிருக்கும். இந்த இடத்துலையா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த இடத்துலையா இருக்கட்டும், இது வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒரு ப்ரொஜெக்ஷனே கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இடத்துலையா இருக்கட்டும் ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. அதாவது இன்கேஸ் ஆஃப் ரோடு பண்ணும்போது மைல்டாக கார் வந்து இப்படி வந்து ஒரு உள்ட்டா அடிச்சதுன்னா கூட உள்ளே இருக்கவங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரோலோவர் பார்ஸ் மேலே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சீட்ஸையும் கூட நம்மளால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான நாப் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருக்குது தெரியுதா, இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு இப்படி வந்து தூக்கி பிடிச்சிட்டு நம்மளால் வந்து ஒரு 2 ஸ்டெப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு கம்பியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னென்னா, இது 1 ஸ்டெப்பு, இது 2 ஸ்டெப்பு. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அப்படி வந்து ஃபோல்டு வந்து பண்ணிக்க முடியும். இதை வந்து உங்களுக்கு பூட் ஸ்பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்குது. இதை வந்து மடித்து போட்டிருக்கும் போது தான் நமக்கு 330 லிட்டர் அப்படின்ற பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷலான ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது கேம்பிங்க்கு வந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது ஸ்டே பண்ணுறதுக்கு வண்டியே வந்து டக்குன்னு ஒரு ரூம் மாதிரி மாறிடும். இப்போ இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெட்ரெஸ்ட்டை வந்து நான் கழட்டி எடுத்துடுறேன். ஓகேவா? அது போக சீட்டை வந்து நான் நல்லா முன்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சீட்டோட ரிக்ளைனிங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து போகுது அப்படின்றத பாருங்கள். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி மாறிடுச்சுன்னு பாருங்கள். அங்கே இருந்து உட்கார்ந்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்து நம்மளால் வந்து கால் நீட்டிக்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பெட் மாதிரி வந்து, அதாவது ஃபுல் ஃப்ளாட்டாக வந்து இந்த சீட்ஸை வந்து நம்மளால் மடிக்க முடியுது அப்படின்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அதே மாதிரியே இந்த சீட்டையும் வந்து நம்மளால் மடிச்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த பெட்டு எவ்வளோ வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்றத பாருங்கள். இன்கேஸ் ஒரு லாங்கான ஒரு ஆஃப் ரோடிங்லாம் வந்து போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ளே வந்து ஒரு ரூம் மாதிரி வந்து நமக்கு கிடைக்கிது. சென்டரில் இருக்கக்கூடியது வந்து அழகாக வந்து ஒரு 9 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் வந்து பார்த்துட்டு ஃபுல்லாகவே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு கேபின் வந்து உருவாயிடுச்சுல. ஸோ இதுக்குள்ளே வந்து ரொம்ப டீப்பாக போயிட்டு இருக்காம வாங்க நம்ம ஒரு ஆஃப் ரோடு வந்து பண்ணி பார்த்துடலாம். இங்கே வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடிங்கான ஸ்பாட் வந்து இருக்கும் பாருங்கள். இப்போயே வாட்டர் வெயிடிங்லாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ ரைட் சைடில் போகிறோம். இங்கேயே வந்து சேரெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் இந்த காரை முழுசாக வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் முன்னாடி இருக்கிற டிஃபரன்ஷியலுக்கும் பின்னாடி இருக்கிற டிஃபரன்ஷியலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் எல்லாமே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ பாருங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஆஃப் ரோடிங்கில் மேலே கீழே வந்து ஏறுது இறங்குது. பட் அந்த உள்ள வந்து கம்ஃபர்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப பாதிக்கிற வகையில் வந்து எந்த ஒரு இடத்துலையும் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ரொம்ப ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, டன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வண்டியோட ஹைட் வந்து நல்லா ஒரு ஹைட் இருக்க மாதிரி வந்து நமக்கு ஒரு ஃபீல் வந்து வருது.
அதனாலேயே கூட அந்த டிரைவர் சீட்டுக்கும் சரி பக்கத்தில் இருக்க சீட்டுக்கும் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சீட்டில் கொடுக்கலையா என்னமோ தெரியல. பட் அது இல்லை அப்படின்னாலும் நமக்கு அந்த ரோட் விசிபிலிட்டி அது வந்து உண்மையாலுமே நல்லாவே இருக்குது. ரோட் விசிபிலிட்டி நல்லா கிடைக்குது. இப்போ வண்டி வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நமக்கு வந்து அந்த 4 லோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவைப்படுது. இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து இந்த 4L வந்து போடணும். ப்ரெஸ் பண்ணி பின்னாடி வந்து போட்டுட்டேன். அப்படியே அழகாக வந்து ஏறுது. இப்போ வந்து அது ஈவன் நம்ம அந்த ஃபஸ்ட் கியரில் வச்சுட்டு நார்மலான கியரில் இருக்கும்போது கூட அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துல அந்த 4L வந்து போட்டு ஓட்டும்போது பக்காவாக ஏறுது. கைஸ் உண்மையாகவே வந்து 4Lல எந்த இடத்துல 4L போட்டு ஓட்டணும் அப்படின்றத லைவாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த இவ்வளோ ஒரு ஸ்டீப்பில் எந்த ஒரு இடத்துலையும் லாகே இல்லாமல் அப்படியே மேலே ஏறிடுச்சுன்னு வைங்களேன். லைட்டாக எஃபோர்ட்லெஸ்ஸாக வண்டி வந்து மேலே ஏறுது. கைஸ் நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆஃப் ரோடிங் இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இந்த வண்டியோட ஃபுல் எஃபிஷியன்சியும் டெஸ்ட் பண்ண தான் செஞ்சோம். எனக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படிப்பட்ட இடம் பாருங்கள். அந்த இடத்துல ஹில்ஸ் இருக்குது. இந்த ரோட்டு வழியாக இறங்கி வந்திருக்கோம். இன்னும் அந்த சைடு காட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு இடம். இந்த பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் வந்து ஒரு உண்மையாலுமே வந்து ஒரு மலையை குடஞ்சி இந்த மாதிரி வழி வந்து போட்டு வச்சுருக்காங்க. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு 4L வந்து எந்த இடத்துல போடணும் அப்படின்றதையும் லைவாக போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு இடம் கிடச்சிது. ஒரு ஸ்டீப்பு இப்படி இருக்குது, அதில் வந்து 4L போட்டு வண்டியை ஏற்றணும் அசால்ட்டாக அப்படியே ஸ்மூத்தாக வந்து மேலே ஏறுது அப்படின்றது இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே வந்து காட்டுது. நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா சீரியஸாக வந்து நீங்கள் வரலாம். கைஸ் இது வந்து ஒரு 16 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் வந்து கிடைக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து டக்குன்னு மைண்டுக்கு வர்றது என்ன, ஓகே தாரில் வந்து ஒரு பேசிக்கான வேரியண்ட்டு ஒரு 16 லட்சம் இதே செக்மெண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வருது அப்படின்னாலும் கூட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வண்டி ப்ராப்பராக இந்த வண்டியோட வெயிட் 1.25 டன் அப்படின்ற வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டியோட 4x4 வந்து இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். அதுவே நமக்கு வந்து அந்த தாரில் பார்க்கும்போது அதில் பேசிக்கான வேரியண்ட் அப்படிங்கும்போது 2 வீல் டிரைவில் வரக்கூடிய அந்த பெட்ரோல் இன்ஜின், அது 2 லிட்டர் இன்ஜின் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அது போக 300 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜினாக வந்து அது இருக்குது. அப்படிங்கும்போது அதோட மைலேஜ் வந்து ஆன் ரோடுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 9 அப்படின்ற ஒரு மைலேஜாக வந்து இருக்குது. ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு ஃபேமிலி வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த வண்டி வந்து செட் ஆகணும் அப்படின்றத மாருதி சுசுகி கன்சிடர் பண்ணதுனால இந்த வண்டியில் வந்து 1.5 லிட்டர் இன்ஜினோட அதே மாதிரி 134 நியூட்டன் மீட்டர் டார்க்கோட இந்த வண்டியை வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போது இதில் கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தா மாருதி சுசுகியிலேருந்து கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜே கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க அரை மைலேஜ். ஸோ நம்ம ரியல் டைமில் வந்து ஓட்டும்போது நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் அப்படிங்கிறது 12லேருந்து 15 வரைக்கும் வந்து கிடைக்குது அப்படின்றது நமக்கு ஃபேக்டாகவே வந்து தெரியுது. பாருங்கள் இந்த இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு இறக்கம் இருக்குன்னு அதில் வந்து நம்ம 4Lல போட்டு இறக்குறோம். அசால்ட்டாக இறங்குது. அதாவது எந்த இடத்துலையும் ஒரு கண்ட்ரோல் லாஸ் அப்படின்றத ஃபீல் பண்ணல. சரி இறக்கத்தில் இறங்கிடலாம். மேலே வந்து ஏத்தமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியுது பாருங்கள். ஸோ 4Lல போட்டுட்டு ஆக்சலரேட்டரை கொடுத்தோம் அப்படின்னா அசால்ட்டாக வந்து ஏறுது மேலே. ஃபுல் ட்ராக்ஷனில் இருக்குது. வீல் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரோடு கூட வந்து கனெக்டில் இருக்குது. நல்ல ஒரு ட்ராக்ஷன் இருக்குது. பாருங்க அசால்ட்டாக மேலே ஏறிடுச்சு. அப்புறம் சீட் பெல்ட் மட்டும் போடுங்க. அதே மாதிரி பிரேக்கிங்லாம் வந்து பக்காவாக வந்து ஹோல்ட் ஆகுது. அந்த ரெஸ்பான்ஸ் பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்றதே ரொம்ப நல்லா இருக்கு. ஈவன் அது வந்து ஒரு அவ்வளோ பெரிய டவுன் ஹில்லு கிட்டத்தட்ட 1.25 டன்னு இறங்கும் போது கூட அந்த பிரேக்கிங் கிரிப்னஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வண்டியில் இன்னொரு அட்வான்டேஜ்னு சொல்கிறதா இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அப்படின்னு சொல்கிறதான்னு தெரில. நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டீரிங் லைட்னஸ் வந்து இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது
அந்த ரோடுக்கும் நம்ம டிரைவருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம் அந்த ஸ்டீரிங் வழியாக தான். இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் கொடுக்கறது என்ன சொல்றது, இன்னும் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. சொல்லப்போனால் நம்ம வந்து ஒரு ரைடிங் என்தூசியாசிஸ்டாக இருக்கலாம், ஒரு ஹைவேஸில் வந்து இந்த வண்டியை ஓட்டுறமா இருக்கலாம். அதாவது நமக்கு ஒரு ஃபியர் இல்லாமல் ஒரு கார்னரிங்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டீரிங்கோட ஹார்ட்னஸ் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப ஹார்டுன்னு கிடையாது, ஒரு மைல்டா, பட் வந்து ரோடோட கிரிப் வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது இந்த ஸ்டீரிங் வீல்ல. ஃபைனலா இந்த வண்டியோட காஸ்ட் என்ன வருது அப்படின்றத நம்ம மனசுல வரக்கூடிய கேள்வியா இருக்கும். இந்த வண்டியில 2 வேரியன்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று ஜீட்டா, இன்னொன்று ஆல்ஃபா. அந்த ஜீட்டான்ற பேசிக் வேரியன்ட் வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு, அது பேசிக் கிடையாது, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் அது வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதோட காஸ்ட் அப்படின்றது 16,10,000 ரூபாய் அப்படின்ற ஆன் ரோட் காஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும், கோயம்புத்தூரோட காஸ்ட்டு. அதுவே என் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆல்ஃபான்ற வண்டி வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 17,30,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன் ரோட் காஸ்ட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன் ரோட் காஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக கோயம்புத்தூரில். ஸோ அது போக இந்த அட்வென்ச்சர் கிட் அப்படிங்கும்போது அந்த கிட்டுக்கு மட்டும் தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணி நம்ம வாங்கி அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காஸ்ட்டுக்கு இந்த வண்டி வந்து உண்மையாலுமே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ எத்தனை பேர் வந்து நீங்கள் காஷ்மீர் வந்து போயிருக்கீங்க, இல்லைனா காஷ்மீரில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, காஷ்மீரில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. காஷ்மீர், மணாலி, அந்த சிம்லா அந்த சைட்லாம் பார்த்தா ஈவன் தார் வந்து நம்ம பார்க்குறதுக்கு மேலே நம்மளால் ஈஸியாக வந்து ஜிம்னி வண்டியை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சின்ன சின்ன கட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அப்ஹில்ஸு எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஜிம்னி வண்டி வந்து அதிகமாகவே நானே பார்த்தேன் நேரில். ஸோ ஈவன் நம்ம இங்கே கோயம்புத்தூர் இல்லைன்னா வந்து மதுரை இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய சிட்டிஸில் பெரும்பாலும் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியல அப்படின்னாலும் கூட அந்த மாதிரி ஒரு ஹில்ஸுக்கு, அதே மாதிரி கேரளாவில் வந்து ஃபாரஸ்ட்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி வண்டிகளை வந்து அதிகமாக வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த வண்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வீடியோவில். உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் என்ன விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு வண்டி கொடுத்த ஜெயகிருஷ்ணா நெக்ஸா ஷோரூமோட காண்டாக்ட் நம்பர் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஷோரூமோட லொக்கேஷனையும் நான் கூகுள் மேப் லிங்காக வந்து பின் பண்ணி வைக்கிறேன். அது போக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த வண்டியில் வேறு எந்த தகவல் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.